ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு அழகான சண்டே ஜென்ம நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரும்பவும் நானும் ஏபிஎன்னும் வந்துருக்குறோம். பிள்ளை எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எப்படி இருக்காங்க பிள்ளைகள்? செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிட்டுல. ஸ்கூல் ஆரம்பிச்சு எப்படி ஜாலியாக இருக்காங்க. நீ சொல்லு கொஞ்சம் பொறுத்த சொல்லு. ஸ்கூல் ஆரம்பிச்சு ஜாலியாக இருக்குமா? அப்புறம் என்ன சும்மா அடிச்சு விடுறேன். ஸ்கூல் ஆரம்பிச்சு ஜாலி போயிரும்ல. அண்ணன் சும்மா அண்ணனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி சொல்லுவோமே சொல்லிக்கிறாங்க. ஓகே, இருந்தாலும் ஸ்கூல் ஆரம்பித்தாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ரெஸ்ட் தானே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய்ட்டு சாயங்காலம் நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ரெடியாக வந்திருக்கீங்க. இந்த வார நிகழ்ச்சி துவங்க முன்னால் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. ப்ரேயர் பண்ணணும். தெளிவாக சொல்லிடுறீங்க. ஜெபம் பண்ணிடலாமா? நான் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் பிள்ளையோட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஓகே, கையை கூப்பி கண்ண முடிங்க. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நாங்கள் பள்ளிக்கு போயிட்டு இருக்கோம். புது பாடம், புது புஸ்தகம், புது ட்ரெஸ்ஸு, புது பை, புது வாட்டர் பேக் எல்லாம் கொடுத்தீங்க. அதே மாதிரி நானும் புது பிள்ளையா மாறணும். உங்க பிள்ளையா வாழணும். உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் ஜாலியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் முதல்ல கிளாஸ் போகும்போது ஜாலியாக இருக்குல்ல. புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, புது மிஸ் வருவாங்க, புது சார் வருவாங்க. ஃபஸ்ட்டு லெசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் அது ஜாலியாக இருப்பாங்க. சரி, அப்போ நம்மளும் இன்னைக்கு ஒன்றுமே நடத்தக்கூடாதா? அப்படி இல்லை, நம்ம தான் நடத்தணும். நம்ம நடத்தினா தான் அவங்க ஜாலியாக இருப்பாங்க. நடத்தலைன்னா சோகமாயிரும். நம்ம நடத்தா ஜாலியாக. வெரி குட். இப்போ முதல்ல என்னது? வசந்தம்மா பாட்டு தான் முதல்ல. எப்படி என்ன ரொம்ப மறதி இருப்பார். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கல்ல. நீங்கள் அங்கேருந்து பாட்டு கத்துறீங்க. அது எனக்கு கூட கேட்குது. இந்த அண்ணனுக்கு காதும் அடிச்சிருக்குறேன். என்ன சரி, இப்போ சொல்லுங்க. முதல்ல என்னது? பாட்டு. கரெக்ட். இப்போ அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. பாட்டு தானே. இப்போ சூப்பரான பாட்டு படிக்க யார் வரப்போறா? வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும். கூட்டலாமா? வாங்க வசந்த் அண்ணா, ஃப்ராங்க்லின் அண்ணா. ஹாய் குட்டீஸ். அண்ணே சொல்லுங்க அண்ணே. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சு போட்டாங்களா? யாருமே ஹெல்ப் பண்ணலனே. அவருக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையோ? ஆமா. பின்ன என்ன நடந்துச்சு? ஆனா ஒரே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு கடைசியா வந்து. அப்படியா? ஆமா. அது யார் ஹெல்ப் பண்ணது? அததான் இந்த பாட்டு நமக்கு சொல்ல போதுனே. அப்படியா? ஆமா. சரி. ஏமா யார் ஹெல்ப் பண்ணான்னு பாத்துடலாமா? யார் அடிச்சு போட்டா யார் ஹெல்ப் பண்ணான்னு இந்த பாட்டுல நமக்கு சொல்லி தருது. இந்த பாட்டை இப்ப நான் கத்துக்கலாம். சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு. நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு. உதவி செய்ய கத்துக்கணும், அதை உடனே செய்ய கத்துக்கணும். உதவி செய்ய கத்துக்கணும், அதை உடனே செய்ய கத்துக்கணும். ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் தம்பி. லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் தங்கை. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் தம்பி. லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் தங்கை. சமாரியன் போல் உதவிடு, அதற்கேற்ற பலனை பெற்றிடு. சமாரியன் போல் உதவிடு, அதற்கேற்ற பலனை பெற்றிடு. ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ.
அண்ணே கண்டுபிடிச்சிங்களா? ஆமாண்ணே, பாட்டு கரெக்டா சொல்லுச்சுல. ஆமா, நல்லா கவனிங்க. ஒருத்தங்கள அடிச்சு போட்டாங்க, 4 திருடங்களாம் சேர்ந்து அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தாங்க, விழுந்து கிடந்தாங்க. ஆமா. ஆனா அந்த வழியா ஃபர்ஸ்ட் போனது யாரு? ஆசாரியன். ரெண்டாவது போனது லேவியன். அந்த 2 பேருமே சர்ச்சில் இருக்க ஒரு அண்ணன். அப்படிதானே அந்த 2 பேருமே ஹெல்ப் பண்ணல. ஆனா கடைசி யார் ஹெல்ப் பண்ணாங்க? சமாரியன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சமாரியால இருக்கிற ஒரு அண்ணன், சமாரியன் அண்ணன் வந்து அந்த அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள சூப்பரான ஒரு நல்ல இடமா பார்த்து சேர்த்தாங்க, அவங்களுக்கு பணம்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில டெய்லி நிறைய இடத்துக்கு போவோம் வருவோம். நம்மளால முடிஞ்ச அளவு என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படிதானே? எனக்கு இது கிடைக்கும், நான் ஹெல்ப் பண்ணா இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு எதையுமே எதிர்பார்க்காம நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும். ஆமா, எதையுமே எதிர்பார்க்காம நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி தான் நமக்கும் ஏசப்பா எல்லா நேரத்துலையும் உதவி செய்யறாங்க. அப்படித்தானே? எல்லா நேரத்துலையும் நமக்கு உதவி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நமக்காக ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில வந்து உயிரே கொடுத்திருக்காங்க. அது பெரிய உதவி. அப்படித்தானே? ஆமா. அதே மாதிரி நல்ல சமாரியன் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில உதவி செஞ்ச மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க ஏசப்பா பிள்ளையா இருப்பீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கண்டிப்பா உதவி பண்ணுவோம் அடுத்தவங்களுக்கு. ஆமா, உதவி பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, உதவி பண்ணுவீங்க. ஓகே, சரி. ஓகே குட்டீஸ், இப்போ இந்த பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 2 லைன்ஸா நம்ம இந்த பாட்டை கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணன் பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடுங்க. ஓகேவா? ஓகே, பாடிப்பீங்களா? பாடிடுவாங்க. நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு, நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு, உதவி செய்ய கத்துக்கணும் அதை உடனே செய்ய கத்துக்கணும், உதவி செய்ய கத்துக்கணும் அதை உடனே செய்ய கத்துக்கணும். ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை, சமாரியன் போல் உதவிடு அதற்கேற்ற பலனை பெற்றிடு, சமாரியன் போல் உதவிடு அதற்கேற்ற பலனை பெற்றிடு. ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. முதல்ல ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி போட்டுக்கோங்க, ரெண்டாவது தங்கை போட்டுக்கோங்க. ஓகே, ஈஸி சாங்கு. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து சிங்கு, நீங்க எல்லாரும் அதுக்கு சேர்ந்து பாடணும். அப்படித்தானே? இல்ல, அவங்க எல்லாரும் சிங்கு, நம்ம எல்லாரும் அதுக்கு ஆக்ஷன் பண்ண போறோம். ஓ அப்படியா? நீங்க எல்லாம் நல்லா பாட போறீங்க, உட்காந்து சத்தமா பாட போறீங்க. நீங்க பாடுற சத்தத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டுல ஐயோ என்ன நடக்குதுன்னு வந்து பாக்கணும். அப்படித்தானே? அப்படி பார்க்க கூடாது, அப்படி யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உற்சாகமா பாடலாம், ஆனா அடுத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. சரியா? நீங்க சத்தமா பாடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்க வீட்டுல தான் இருக்கீங்க, சோ நீங்க பாடலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் தான் நல்லா சத்தமா, வீட்டுல வந்து கேர்ள்ஸ் சத்தம் தான் அதிகமா இருக்கும். அப்படிதான் தெரியாது, எங்களோட திறமையெல்லாம் நாங்க வீட்டுல தான் இருக்கோம், பாய்ஸ்லாம். அப்படியா? பாத்துக்கலாம். பப்ளிக் பிளேஸ்ல கொஞ்சம் அப்படி அமைதியா தான் இருப்போம். ஓ, வீட்டுல போய் நல்லா வீட்டுக்கு போனோடனே தான் எங்களோட அந்த ஃபுல் எனர்ஜியே வரும் வெளியே. பாக்கலாம் பாய்ஸா கேர்ள்ஸா யார் நல்லா பாடுறீங்கன்னு பாத்துக்கலாம். இப்போ நீங்க பாடும்போது அதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். ஆக்ஷனை பாத்துக்கலாம். கேர்ள் நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு, நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு, உதவி செய்ய கத்துக்கணும் அதை உடனே செய்ய கத்துக்கணும், உதவி செய்ய கத்துக்கணும் அதை உடனே செய்ய கத்துக்கணும். ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை, ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை, சமாரியன் போல் உதவிடு அதற்கேற்ற பலனை பெற்றிடு, சமாரியன் போல் உதவிடு அதற்கேற்ற பலனை பெற்றிடு. ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ எல்லோ,
ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ தங்கை ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ. அண்ணே நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கண்ணே. பாய்ஸ் எல்லாரும் அவங்க டேலண்ட வீட்டுல காமிச்சிட்டாங்க. அப்படியா? சூப்பரா பாடிட்டாங்க. ஆமா சூப்பரா பாடிட்டாங்க. எங்க போனா வந்துட்டு இருக்கு. யாருப்பா அது டிவில பாட்டு சொல்லி கொடுக்குது? எங்க வீட்டுல ஃபுல்லா பசங்க நல்லா குதூகலமா பாடுறாங்களான்னு சொல்லி பாடுறாங்களா? சரி ஓகே. ஏமா சூப்பரா பாடிட்டீங்க, வெரி குட். இதே மாதிரி நீங்க இப்ப பாடிக்கிட்டே என்ன பண்ண போறீங்க? சூப்பரா ஆக்ஷன் பண்ண போறாங்க எல்லாரும். ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். ஒன் மோர், நம்ம எல்லாரும் எலும்பி நின்னு சேர்ந்து பாடிடலாமா? ஆக்ஷன் பண்ணிடலாமா? ரெடி. நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு. நல்ல சமாரியன் கதை தெரிந்த தம்பி தங்காய் கேளு. உதவி செய்ய கத்துக்கணும், அதை உடனே செய்ய கத்துக்கணும். உதவி செய்ய கத்துக்கணும், அதை உடனே செய்ய கத்துக்கணும். ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ. ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை. ஆசாரியன் போல் விலகி செல்ல வேண்டாம் வேண்டாம் தம்பி, லேவியன் போல் ஒதுங்கி செல்ல வேண்டாம் வேண்டாம் தங்கை. சமாரியன் போல் உதவிடு, அதற்கேற்ற பலனை பெற்றிடு. சமாரியன் போல் உதவிடு, அதற்கேற்ற பலனை பெற்றிடு. ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ தம்பி, ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ. ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ தங்கை, ஏசப்பாவின் பிள்ளை நீ அல்லோ. சொன்ன மாதிரியே எவ்வளவு அருமையா திறமையா காட்டிட்டாங்க எல்லாரும். எல்லாம் சூப்பரா அழகா பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. வெரி குட். பாடிக்கிட்டே நல்லா சத்தமா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க பாடி ஆக்ஷன் பண்ணா மட்டும் போதாது. இதே மாதிரி இந்த பாட்டு சொன்ன மாதிரி நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும், புரியுதா? அததான் மறந்துடக்கூடாது. சரியா? கண்டிப்பா. ஓகே குட்டீஸ், நீங்க சூப்பரா எல்லாரும் ஆக்ஷன் பண்ணீங்க, பாடிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு சாங்கோட இன்னொரு வீக்ல வந்து உங்களை பாக்குறோம். அது வரைக்கும் பாய். நல்ல சமாரியன் கதை சொல்லுறேன் கேளு கேளு தம்பி. ஆமா, பாட்டு சூப்பரா இருந்ததுல, அழகா படிச்சாங்கல்ல. உதவி செய்யறதை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். நீங்க இருக்க உதவி செய்றீங்களா? ஆமாம், ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் மம்மி டேடி உனக்கு எல்லாமே புதுசு புதுசாக வாங்கி தந்தாங்க. ஆனால் உன் ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் கொஞ்சம் சம்பளம் வாங்குறாங்க. அப்பா வசதி கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு புது புக்கெல்லாம் சில வாங்காமல் இருக்காங்க தம்பி. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கல்ல. ஆமாம், அதே மாதிரி அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நீ உதவி செய்யிருக்கியா? சரிருக்கீங்களா? வெரி குட். உங்கள்கிட்ட 2 பேனாக இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணி இருந்தால் அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம். சில உங்கள் அம்மா அப்பாட்டோட கேட்கலாம், மம்மி டேடி எங்கள் ஸ்கூலில் ஒரு அண்ணன் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லி கேட்கலாம். சில அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்சு செய்யுங்க. எபி நீ எப்போ பண்ணியிருக்கியா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, இப்போ நம்ம பாட்டை படித்தாச்சு. அதுக்கப்புறம் நீ அப்போ சொன்னல, என்ன சொன்ன? வசனம். வசனம். நீ சொன்ன வசனம். எதுக்கு எபின்னு ஏன் வசனம் வசனம் தெரியுமா? எபினுக்கு வசனமும் பிடிக்கும். நல்லா பரவாமல் படிச்சிருக்காங்க. அதனால தான் எடுத்தோடனே வசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வசனம் சொல்லிட்டு நம்ம யார் வர போகிறாங்க வழக்கம் போல் சர்ப்ரைஸை நீங்களே பாருங்களேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்க யார் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப தூரத்துலேருந்து ஈகி பறந்து வந்திருக்காப்புல. ரொம்ப களைப்பாக இருக்கான். ஆமாம், ஈகி தான் இன்னைக்கு உங்களுக்கு வசனம் சொல்லி தர போகிறாங்க. எல்லாரும் வசனம் நல்லா சூப்பராக படிச்சிருவீங்களா? ஈகி, நீ வசனம் படிச்சுட்டு வந்திருக்கியா? அண்ணே, நான் இன்னைக்கு வசனம் படிச்சு வந்திருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் நம்ம குட்டி பிள்ளைகளுக்குலாம் வசனம் சொல்லி கொடுக்கணுமா? ஆமாண்ணே, சொல்லி கொடுக்க போறேன். பெரிய வசனமா சின்ன வசனமா? சின்ன வசனம் தான். குட்டி வசனம் தானா? அப்ப எங்க பிள்ளைகள் அழகா படிச்சிருவாங்களே. அப்படியா? சூப்பரா படிப்பாங்க. நீ சொல்லி கொடுக்கியா? நீ சொல்ல நான் சொல்லி கொடுக்கட்டா? நீ எனக்கு சொல்லு, நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்ப அவங்க அழகா படிச்சிருவாங்க.
சரியா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும். 60:11 அப்படின்ட்டா அவங்களுக்கு புரியாது. ஆமா, 60:11. ஆமா, இன்னொருக்கு சொல்லி கொடுத்துருவோமா குட்டி பிள்ளைகளுக்கு? ரைட்டு. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. எல்லாரும் நல்லா படிச்சிட்டீங்களா? இப்போ நான் உங்க எல்லாத்துக்கும் டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? பார்க்காம நீங்க சொல்லுங்க பாப்போம். ஓ, இப்ப சொல்லி கொடுத்த வசனத்தை இந்த குட்டி பிள்ளைகள் எல்லாம் பார்க்காம சொல்லணுமா? குட்டி பிள்ளைகள் கூட சேர்ந்து அப்ப நானும் சொல்லவா? நீங்க சொல்லுங்க. எனக்கும் சேர்ந்தா டெஸ்ட். அப்ப நாங்களா இப்ப சூப்பரா சொல்றோம். ரெடியா? எல்லாரும் ரெடி? 1 2 3. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. சங்கீதம் 60:11. எப்படி நாங்க சூப்பரா சொன்னோமா? ஈகி சூப்பரா சொல்லிட்டாங்க. சத்தம் எனக்கு இங்க பயங்கரமா கேக்குது. பயங்கர சவுண்டா சொல்றாங்க. ஆமா, உன்னைய பார்த்தோன்னா இன்னைக்கு சந்தோஷமாயிட்டாங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்க. ரைட், அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பாய் சொல்லிடுவோமா? பாய் சொல்லிடலாம். பாய். அடுத்த வாரம் பாப்போம். வசனம் படிச்சிட்டீங்களா? பாராம தெரியுமா? நிறைய வசனம் படிக்கிறீங்களே. ஆமா, இந்த வசனம்லாம் இவங்களுக்கு மறந்து போகுமே. அதை அவங்க திருப்பி சொல்லிக்கிட்டே அவங்க மனசுக்குள்ளே இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியா? திரும்பி சொல்லணும்னு சொன்ன மாதிரி. அப்புறம் நீங்கள் நோட் வச்சுருக்கீங்களா? அது எழுதி வச்சுக்கணும். வசனங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு வருஷம் படிக்கிறீங்க. இந்த வாரம் சொல்லி பார்க்கலாம். நிறைய ஸ்கூல் பாடங்கள்லாம் படிக்கிறீங்க. வசனம் ஒன்று தான் படிக்கிறீங்க. கொஞ்சம் ஞாபகம் வைக்க முயற்சி பண்ணுங்களேன். அப்படி தானே? எழுதி வச்சுட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஞாபகம் வைக்கிறது சர்ச்சு மறந்தால ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? அழகான ஒரு பைபிள் கதை கேட்க போகிறோம். பைபிள் கதை கேட்கலாமா? ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி, பைபிள் ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா மோசேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். மோசே மீதியான் தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு போகிறாரு, ஓடி போகிறாரு. அங்கே நிறைய துறவுகள் இருக்குது. அந்த துறவில் தங்கி இருக்கிறாரு. அங்கே தங்கி இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறாரு. அப்போது அந்த ஒரு ஊரில் ஒரு மனுஷனுடைய 7 குமார்த்திகள் தங்களுடைய ஆடுகளை மேய்க்கிறதுக்காக வராங்க. அப்போது அங்கே துறவில் இருக்க அந்த தண்ணியை அவங்களுக்கு அந்த ஆடுகளுக்கு கொடுத்து அந்த ஆடுகளுடைய தாகத்தை தணிப்பாங்க. அப்போது அப்படி போகும்போது அங்கே அந்த லோக்கலில் உள்ள மேய்ப்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 7 குமார்த்திகளையும் தகராறு பண்ணுறாங்க. நீங்கள் இந்த இதுலேருந்து தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணுறாங்க. இதெல்லாம் மோசே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் இந்த 7 குமார்த்திகள் வர்றதுக்கு முன்னாடி அந்த துறவில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. அப்போ அந்த 7 குமார்த்திகளுக்கு ஈஸியாகிடுது. அந்த தகராறு பண்ண மேய்ப்பர்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்க தண்ணி ஈஸியாக எல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட தகப்பனார் சொல்கிறாரு, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க, எப்போவுமே லேட்டாக தானே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே தண்ணிலாம் இந்த இதுக்கு பிடிச்சி வச்சிட்டாங்க, ஆடுகளுக்கு தண்ணிலாம் பிடிச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் அவங்க கனம் பண்ணாமல் வந்திருக்கீங்களே, அவங்கள நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது அடுத்த நாள் அந்த மனுஷரை மோசையை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இப்போ கூப்பிட்டு வரும்போது தன்னுடைய தகப்பன் அவரை நல்ல கனப்படுத்தி அவர் நல்லா பாராட்டி அவருடைய நல்ல செயல்களை பார்த்து தன்னுடைய ஒரு குமார்த்தியை அவருக்கு மனைவியாக கொடுத்து அவரை சந்தோஷமாக அனுப்பி வைப்பார். இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு எதிரியாக இருக்கவங்களையும் உதவி செய்கிற தன்மையை வச்சு அவங்கள நீங்கள் மாற்றணும். அதைத்தான் இயேசுப்பா சொல்கிறாங்க, உன்னை போல் பிறனையும் நேசி அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் குட்டீஸ். பைபிள் கதை கேட்டோமா? எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சுல்ல? நல்ல கருத்துள்ள ஒரு வசனம். எனக்கு பிடிச்சிருந்ததா? அதே மாதிரி குட்டி பிள்ளைங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி பிள்ளை ரொம்ப ஆர்வமாக கவனிச்சாங்க.
பைபிளில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒரு வாரம் பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து ஆதியாகமத்திலிருந்து பார்த்துட்டே வரோம். நீங்கள் தொடர்ந்து இந்த பகுதியெல்லாம் ஒழுங்காக கேட்டிங்கன்னா பைபிளில் உள்ள அநேக கதைகளை நீங்கள் கிரமமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இந்த இதை அமைச்சிருக்காங்க. இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தொடர்ந்து பார்க்குறாங்கல்ல, ஆதியாகமத்தை ஆரம்பிச்சு அப்படியே ஆதாம் எவ்வளோ அப்படியே ஒரு ரோச கதை வந்து இருக்குது. இவங்க தொடர்ந்து பார்த்தாங்கன்னா பைபிள் உள்ள எல்லா கதையும் இவங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இவங்க யாரும் மிஸ் பண்ணிட்டா என்ன செய்யலாம், யூடியூப்ல போய் ரெஃபர் பண்ணால் அவங்க பார்த்துடலாம். ஓகேயா? சரி, இப்போ பைபிள் கதை முடித்த உடனே ஜெனரல் ஸ்டோரி. பரவாயில்ல, நீ கரெக்டாக சொல்லிட்டாங்க. எப்படி எனக்கு எப்போ மறந்துடும்ல, இது விட கரெக்டாக நான் வசனம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக ஜென்ரல் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஜென்ரல் ஸ்டோரி கேட்கலாமா? உங்களுக்கு எத்தனை கதை கேட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, அது மூலமாக அநேக ஆலோசனை பெற்றுக்கொள்ளாங்க. அதனால தான் இவங்க எப்பவுமே கதை வேணும்னு கேட்பாங்க. உனக்கு கதை பிடிக்குமே பி? பிடிக்கும். என்ன கதை ரொம்ப பிடிக்கும், விரும்பி பார்ப்பேன்? த்ரில்லிங்காக உள்ள மாதிரி கதை. த்ரில்லிங்காக சஸ்பென்ஸாக அந்த மாதிரி நல்லா இருக்குல்ல? ஆமாம், இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அழகான கதையை கேட்க போகிறோம். கேட்கலாமா? ஹாய் தம்பி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அண்ணன் என்ன கதை சொல்ல போகிறேன்னா, சென்னையில் நிறையா ஐடி கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒரு கம்பெனியில் நடந்த ஒரு கதையை சொல்ல போகிறேன். ரோஸ்லின்னு ஒரு அக்கா இருந்தாங்க அந்த கம்பெனியில். அந்த அக்கா தான் டீம் கேர்ள். டீம் கேர்ள்னால் அந்த ஒரு டீம் இருக்கும், அந்த டீமோட தலைவி இந்த அக்கா தான். இந்த அக்கா ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளை, டெய்லி பைபிள் வாசிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லாரோடமும் பாசமாக இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அப்படி கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில் வந்து உள்ளே போகும்போது இந்த வாட்ச்மேன்லாம் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட வந்து நல்லா ஆறுதலாக சொல்லுவாங்க. நல்லா கவலைப்படாதீங்க, ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி போகும்போதும் அவங்களுக்கு வடை ஸ்நாக்ஸு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஃப்ரைடே எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பிளாக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த வாட்ச்மேன் வந்து, ஐயா இந்த பிளாக் க்ளோஸ் பண்ணாதீங்க, இங்கே எந்த ஒரு மேடம் இன்னும் வெளியே வரலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்லைப்பா, நாங்கள் எல்லாரையும் செக் பண்ணிட்டோம், எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டோம், யாரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னே இவங்க சொன்னாங்க, எனக்கு கன்ஃபார்ம் தெரியும் இங்கேருந்து ஒரு மேடம் வந்து வெளியே வரலை அப்படின்னோடனே, இல்லைப்பா அதுக்கெலாம் லேடி ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, நல்லா தேடி பார்த்துட்டாங்க உள்ளலாம், ஸோ உங்கள் யாருமே இல்லை அப்படின்னோடனே இவர் வந்து சொல்லுவார், எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, எனக்காக இன்னொரு தடவை இதை திறந்து செக் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அவங்க சரி என்னப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே உள்ள அந்த ரெஸ்ட் ரூமில் ரோஸ்லின் அக்கா மயக்கம் போட்டு கிடந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவங்கள எழுப்பிட்டு, இங்கே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க என்னை ஆறுதலாக பேசுவாங்க, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு இல்லை ஸ்வீட்ஸ் ஏதாவது வாங்கி தந்துட்டு போவாங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒருவேளை நான் இல்லை ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், இல்லைனா வெளியே எங்கேயாவது போயிருந்தாலும் நின்று கவலைப்படாதீங்க ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு போவாங்க. இன்றைக்கி வரலைங்கிறதுனால தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அவங்க இன்னும் வெளியே வரலைன்னு. ஸோ அதனால தான் அவங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னாங்க. அந்த அக்காவை தூக்கி கொண்டு போய் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க காலையிலையும் மதியமும் சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது மயக்கம் போட்டு வந்துட்டாங்க. இப்படி வந்து அவங்கள காப்பாற்றினாங்க. இந்த மாதிரியே நம்மளும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தோம்னா நமக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏசப்பாக்கு பிரியமாக நடக்கணும். சரியா? நீங்களும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், நான் இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கேன். பாய். கதை எப்படி இருந்தது? அழகாக இருந்ததில்ல? ரொம்ப சூப்பராக சொன்னாங்கல்ல? செம்ம கதை இல்லை? ஆமாம், இந்த கதையில் உள்ள கருத்துக்களை நீங்கள் மனசு வச்சுக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிறதுல ஒரு நாள் நம்ம பிந்தக்கூடாது. நம்ம முடிஞ்சே செய்யணும். நம்ம பெரிய லெவலில் செய்யணும், சின்ன லெவல்லையாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். குட்டி நீங்கள் செய்வீங்க தானே? ஓகே, இப்போ நம்ம இந்த நாளுடைய கேள்வி பகுதிக்கு வந்துட்டோம். குட்டி பிள்ளைகள், கேள்விக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? அவங்க எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. ஆனால் முடிகிற நேரம் வந்துச்சு, அதனால் சோகமாகவும் இருப்பாங்க. ரெடியாக இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க. ஓகே, மொபைல் எடுத்துக்கோங்க. மோசேயுடைய குமார்த்திகள் ஒரு மிருகத்துக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. மோசேயுடைய குமார்த்திகள் ஒரு மிருகத்துக்கு தண்ணி குடிக்க பிடிச்சு கொடுத்தாங்க. அந்த மிருகம் என்னது? எனக்கு தெரியும். கழுதைன்னு தானே சொல்ற? கிடையாது, கழுதை கிடையாது. ஆனால் தெரியும்ல, சொல்லக்கூடாது. ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ன? கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா உடனடியாக
டக்கு டக்கு டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணி அனுப்பி விட்ருங்க. உங்கள் எஸ்எம்எஸ்ஸை கீழே தெரிந்த நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. இந்த நம்பரில் ஜபாக்கா அவங்களுக்கு அதை பதிவு பண்ணி வச்சுட்ருக்குறாங்க. உங்களுக்கான அழகான சிறப்பான பரிசுகள் இப்போ கிடைக்கும். டிசம்பரில் கிடைக்கும், கிறிஸ்மஸ் மாதம் கிடைக்கும். ஓகே, இப்போது நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். அண்ணன் சொன்ன மாதிரி உங்களுக்கும் சோகம் இருக்குது, எங்களுக்கும் வருத்தமாக இருக்குது, என்னடா இந்த நிகழ்ச்சி முடிக்க பாருங்கன்னு சொல்லி. ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல, ஹோம்ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது, நாளைக்கு காலேஜ் ஸ்கூலுக்கு போகணும், ரெடி பண்ணணும், அம்மா ஹெல்ப் பண்ணணும். நிகழ்ச்சி முடிக்க முன்னால் ப்ரேயர் பண்ணணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஏகப்பி கண்ணு முடிங்க. அன்புள்ள ஆண்டவரே, அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யணும். அதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெரி குட். அழகாக ப்ரே பண்ணீங்க குட்டி பிள்ளைகள். நீங்கள் மறந்துக்கூடாது, இன்றைக்கி கேட்ட கதை, பாட்டு, வசனம் என்ன சொல்லிச்சோ அதை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றணும். ஓகேயா? மீண்டும் ஒரு அழகான அருமையான வாரத்தில் சூப்பரான நல்ல நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் ரவி. ஏபி. பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.